ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன தைக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு குர்த்தியை ஒரு ப்ளவுஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது பிரின்சஸ் கட்னால் முன்னாடி மட்டும் மாடல் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹூக்கெல்லாம் பின்னாடி வச்சு பிரின்சஸ் கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குர்த்தியில் உள்ள நூல் எல்லாமே தைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் சைடாக, அதாவது ரெண்டாக பிரிச்சுருங்க குர்த்தியை. ஸ்லீவை தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒன் சைடு குர்த்தியை நான் மடித்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய சைஸ் வந்து 32. நான் வந்து என்னோடய ஹைட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 15 இன்ச்சஸ். 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் நான் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக போடுவேன். அதனால் பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போட் நெக் மாதிரி வேணும் அப்படிங்கும்போது 4.5 இன்ச்சஸ் வந்து நான் வந்து மேலே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு, அதாவது நெக்கோட ஹைட்டு, கழுத்தோட ஹைட்டு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு 3.5 நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டுட்டு இப்போது நம்ம அந்த கர்வ் லைன் வரைவோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கர்வ் வரைஞ்சிக்கலாம். அந்த வளைவு நீங்கள் எவ்வளோ அழகாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட நெக் மாடல் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். ஷோல்டர் ஒரு 2 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கும் சேர்த்து கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் லெங்க்த்து, ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் லெங்க்த் ஒரு 6.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் கோடு போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட மார்பு அளவுக்கு நான் வந்து ஒரு 8 இல்லை அப்படின்னா ஒரு 8.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் லைட்டாக இப்போ கோடு போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அந்த 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கும், அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம எப்பயுமே பாடி அளவு மெஷர் பண்ணும்போது அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விடணும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் கட்டிங் போட போகிறோம். அதனால் ஆர்ம் ஹோல் வளைவு பார்த்திங்களா, ஆர்ம் ஹோல் வளைவு வந்து நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம உயரம் 15 இன்ச்சஸ் அப்படின்னு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம டேப் வச்சு நம்மளோட ஹிப்போட அளவு, அதாவது நம்மளுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்ட்டு நம்ம மார்புக்கு கீழே ஹிப்போட அளவு நம்ம மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது ஷோல்டரோடதும் ஹிப்போட அளவையும் சேர்த்து நம்ம ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். பிரின்சஸ் கட்னால் மிட் பாயிண்டோட அளவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ நான் மிட் பாயிண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 4.5 இன்ச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஷோல்டர் பக்கத்தில், அதுலேருந்து 3.5 இன்ச்சு நீங்கள் அளவு ஒரு இன்ச்சு தள்ளி நீங்கள் ஒரு டாட் மாதிரி போட்டுட்டு அதிலேருந்து டேப்பு கீழே மென்ஷன் பண்ணணும். நான் வந்து எனக்கு 10 இன்ச்சஸ் வருது. நான் ஷோல்டர்லேருந்து நீங்கள் கீழே நம்ம நிப்பிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் எனக்கு வருது. நீங்கள் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஆர்ம் ஹோல் வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம ஹிப்பு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம இப்போ கிப்பு வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு 1.25 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.25 இன்ச்சிலேருந்து மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுட்டு அந்த மிட் பாயிண்ட்டையும் அந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேமாக ஒரு கோடு போட்டு இப்போ இணைச்சிக்கலாம். இப்போது நம்மளுக்கு கப் ஷேப்பு எப்படி வரணும் அப்படிங்கிறது மாதிரி நான் காட்டியிருக்கேன். கப் ஷேப் வந்து எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கூம்பு மாதிரி நம்மளுக்கு எப்போதுமே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கப் ஷேப் வந்து எவ்வளோ அழகாக போடுறோமோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட் மாடல் வந்து தெரியும். இப்போ நான் போடுறேன் பார்த்தீங்களா, எப்படி வளைவாக அந்த கர்வ் டிசைன் போடுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அந்த கர்வ் டிசைன் நம்ம எவ்வளோ அழகாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும்.
இப்போ நான் போடுற அந்த கோடு வந்து எக்ஸஸ். நம்ம வந்து அந்த எக்ஸஸ் அந்த பார்ட்ட வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்லா மார்க்கிங்ஸும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஹிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணுறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட் ட்ராயிங் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். பேக் பார்ட் கிளாத்தையும் இன்னொரு சைடு இன்னொரு குர்த்தியோட இன்னொரு பாதி இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம மடித்து போட்டுட்டு, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து நான் வந்து பேக் பார்ட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக்கை இப்போவே கட் பண்ணும்போதே கட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அளவு சரியாக வராது. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு தான் நம்ம பேக் பார்ட்டை மார்க் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நீங்கள் நெக்கை மட்டும் கட் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு பேக் பார்ட்டை அளவு போடும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுலாம் மார்க்கிங்காக கரெக்டாக வரும். இப்போ நம்ம மார்க்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஆர்ம் ஹோல் வளைவு 1/2 இன்ச் போட்டோம். இதில் வந்து பேக் பார்ட் இல்லையா இது, அதனால் இதுக்கு வந்து ஒரு 1½ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைன் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இணைச்சிக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஷோல்டர் லென்த்தும் 2 இன்ச்சஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் மார்க் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய உடம்பாக இருக்குது, அதாவது ஒரு 40 இன்ச்சஸ் 44 இன்ச்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2½ 3 கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹிப்பையும் சேர்த்து அதே மாதிரி நம்ம 2 இன்ச்சஸ் கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லா லைன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் நம்மளோட கர்வ்ஸ் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக நெக்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ அடிப்பாகத்தில் உள்ள பிசுரெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை 2ஆக மடித்து இப்போது நம்ம பேக் ஹூக்கு தான் பண்ண போகிறோம். அதாவது பின்னாடி தான் நம்ம வந்து ஹூக்கு எல்லாமே வைக்க போகிறோம் மாட்டுறதுக்கு. அதனால் நான் நடு பாட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாட்டை நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட், அதாவது முன்பக்கத்தில் உள்ள அந்த நெக் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அழகாக டிசைன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பார்ட் நான் இப்போ எடுத்து நான் எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து வளைச்சி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த கர்வ் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக கிடைக்குமோ அந்த அளவுக்கு அழகாக கிடைக்கும். இப்போது இன்னொரு பார்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். மாற்றி ஸ்டிச் பண்ணிடாதீங்க, ஆர்ம் ஹோலுக்கு நேராக ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணால் தான் இந்த மாதிரி பஃபியாக வரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்ட்ரு ஜாயிண்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பேக்கில் வந்து 2 பக்கம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் அதுக்கடுத்து நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் உள்ள ஷோல்டரையும் நம்ம வந்து சேர்த்து கொண்டு வர போகிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஷோல்டர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் நான் மடித்து தைச்சிருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்லேயும் கீழே வந்து நம்ம அந்த ஒரு பட்டை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் வந்து மடித்து தைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பேக் பார்ட்லேயும் நம்ம 2 சைடாக நம்ம கட் பண்ணியிருந்தோம் ஹூக்கு வைக்கிறதுக்காக. ஸோ அதையும் நான் இந்த மாதிரி மடித்து தைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
பேக் பார்ட்டை நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் எக்ஸஸாக நான் கிளாத் எதுவுமே விடலை. அதனால் அட்டாச்மெண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து அட்டாச் பண்ணி நான் வந்து மடித்து பட்டை மாதிரி நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கழுத்து பட்டி வைக்க போகிறோம். பட்டி அப்படின்னா இப்போ கழுத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணல பார்த்தீங்களா, எந்த ஒரு துணியுமே போட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணல. அந்த பட்டை மாதிரி கழுத்தில் வரும், அந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணல. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேஸ்ட்டான ஒரு கிளாத்து, அதுலேயும் நம்ம மீதமான ஒரு கிளாத்தில் 2 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கோடு போட்டு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி நீளமாக, எனக்கு கொஞ்சம் கம்மியான துணி தான் கிடச்சிது, அதாவது லெங்க்த்தாக இல்லை. உங்களுக்கு லெங்க்த்தாக துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு கோடு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷார்ட்டான கிளாத்னால நான் இத்தனை கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3-4 இன்னும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எந்த மாதிரி அட்டாச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் துணியை வச்சு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி துணியை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாச் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு லைன் மாதிரி கிடைக்கும் இந்த கிளாத்து. நம்ம ஸ்டிச் பண்ணி எல்லா கிளாத்தையும் ஒன்றா சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி பெருசாக கிடைக்கும். இதில் வந்து எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம ஒன்றா சேர்த்து தச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் கிளாத் இருக்கும், பிசுறு மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த துணியோடு ஒட்டி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, ஒரு நாடா மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போது நான் ப்ளவுஸில் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி வச்சு ஒரு மடிப்பு மடித்து நீங்கள் அந்த கிளாத்தில் வச்சு இப்போ வந்து அந்த ஃபுல்லாக அந்த நெக்லேருந்து, அதாவது பேக்லேருந்து நெக் ஃபுல்லாக கொண்டு வந்து பின்னாடி பேக் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்களா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. எனக்கு கொஞ்சம் கேமரா சரியில்லை, யாருமே பிடிக்கிறதுக்கு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அழுங்கி அழுங்கி வருது, ஷேக் ஆகுது. ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கிளாத் நம்ம தைக்கும்போது ஒரு அயர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும் எல்லாமே. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மடிப்பு மடித்து நம்ம உள்ளே மடிக்கணும். உள்ளே மடித்து நம்மளுக்கு தைக்கும்போது தான் அந்த பட்டை மாதிரி நம்மளுக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர்லேருந்து நெக் வரைக்கும் வரும் பார்த்தீங்களா, அது வந்து அழகாக கிடைக்கும். இப்போ அந்த நாடா மாதிரி உள்ள கிளாத்தை நம்ம வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு மடிப்பு தையல் போடணும், அதாவது பட்டையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மடிப்பு தையல் போடணும். மடிப்பு தையல் போட்டதுக்கப்புறம் தான் அதை வந்து உள்ளே மடித்து அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இப்போ ஸ்டிச் போட்டு அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் இந்த கிளாத் எதுக்காக, இந்த பட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்காக நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம இதை வச்சு போட்லி பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவில் வந்து போட்லி பட்டன் வைக்கிறதுக்காக நான் அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் கொஞ்சம் வேஸ்ட்டான கிளாத்தை எடுத்துக்கிறேன். அந்த வேஸ்ட்டான கிளாத்தை கொஞ்சோண்டு அந்த பட்டு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்கொயர் ஷேப்பில், அதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து சுருட்டி நம்ம இந்த பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டினோம் அப்படின்னா ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி நாட் போடுறேன் அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டால் மாதிரி கிடைக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு கீழே உள்ள அந்த பிசிறு பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் பாருங்கள், நான் இன்னொரு கிளாத்லேயும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ மறுபடியும் ஒரு போட்லி பட்டன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கிளாத்தை சுருட்டி ஒன்றா வச்சுட்டு மல்லிகைப்பூ நம்ம எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டால் மாதிரி ரெடியாகும். கீழே உள்ள பிசிறு பாட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய, அதாவது ஒரு உங்களுக்கு எவ்வளோ போட்லி பட்டன் தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான போட்லி பட்டன்ஸ் வந்து ஒரு 10 எண்ணம் தேவைப்படுது, அதனால நான் 10 எண்ணம் இதே மாதிரி போட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லீவுக்கு நடுவுல தான் நான் இந்த மாரி போட்லி பட்டன் ஸ்டிச் பண்ண போறேன். அதனால இப்போ நான் வந்து ஸ்லீவ வந்து டபுளா கட் பண்ண போறேன். அதாவது ஒரு ஸ்லீவ நடுவுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்டின்னா, கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் போட்லி பட்டன எப்படி அதில வச்சு ஸ்டிச் பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு காட்ட போறேன் நான். பாருங்க, நீங்களும் இந்த மாரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கும் கண்டிப்பா அந்த மாரி மாடல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறது கரெக்ட்டா வரும். இப்போ நான் ஸ்லீவ நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அத ஒண்ணா சேர்த்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் போட்லி பட்டன பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு. நம்ம இந்த மாரி வச்சா தான் போட்லி பட்டன் அந்த பால் மாரி இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு வெளிய தெரியும். நான் 4 போட்லி பட்டன் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. எனக்கு எக்ஸஸா கொஞ்சம் கிளாத் இருந்துச்சு. ஸோ, அதையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணி இந்த மாரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம போட்லி பட்டன் வச்சு அழகா கீழேயும் நம்ம பண்ணியிருக்கோம். பிளாக் கலர்ல கிளாத்ல அதனால நம்ம பிளாக் கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் துணி இருந்துச்சு என்கிட்ட. அதனால அதையும் வச்சு நான் போட்லி பட்டன் இந்த மாரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் துணி எக்ஸஸா நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ, கொஞ்சம் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணி தான் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணி தான் இந்த மாரி நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன். இதுக்கு மேல ஹேண்டுக்கு நான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்து நம்ம பாடி பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதோட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எல்லாத்தையுமே நம்ம பாடி பார்ட்டோட அதாவது ஸ்லீவ் எல்லாமே நம்ம இணைச்சதுக்கு அப்புறமா, நம்ம வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இப்போ எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க நம்மளோட ப்ளவுஸ் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. நம்ம ஸ்டிச் பண்ண அந்த போட்லி பட்டன், ஸ்லீவ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ வந்து என்னோட பாடி அதாவது நான் 32 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்ட்டிங்கில, அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா ஃபிட்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ நான் பின்னாடி ஹூக் எதுவுமே வைக்கல. லேட்டரா தான் நான் கன்டின்யூ பண்ண போறேன் இந்த ஹூக்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த ஒரு மாடலுமே ஃப்ரண்ட்டில நான் வைக்கல. ஸோ வந்து நான் ஒரு பட்டன் அதாவது காஜா பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒண்ணு ஸ்டிச் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். காஜா பட்டன் தைக்கிறதுக்காக நான் வந்து நூல் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல நூல் எடுத்திருக்கேன். அத 2ஆ போட்டு ஊசியில இன்சர்ட் பண்ணி இப்போ 4 பகுதியா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டா வந்து நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். அதாவது நம்மளுக்கு பட்டன் வழியா குத்தி வெளியில எடுக்கும்போது பட்டனுக்கு வெளியில வந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இந்த மாரி முடிச்சு போட்டுட்டு லாஸ்ட்டா விட அந்த பிசுற வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ நான் பட்டன் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ கீழோடு இருந்து அதாவது துணிக்கு கீழ இருந்து அந்த ஒரு ஹோல் வழியா 4 ஹோல் இருக்கும். அதில ஒரு ஹோல் வழியா நான் வந்து ஊசி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஹோல் வழியா எடுத்தது இப்போ மறுபடியும் இன்னொரு ஹோல் பக்கத்தில இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணி கீழ எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 3 தடவ பண்ணிக்கணும். நான் எப்படி இன்சர்ட் பண்றேனோ, அதே மாரி நீங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம இந்த பக்கம் ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்கம் 2 ஹோல் இருக்கும். அதில ஃபர்ஸ்ட்டு ஹோல் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு, செகண்ட் ஹோல்ல கீழ விட்டு, இந்த மாரி இந்த பக்கமும் நீங்க வந்து ஒரு 3 இல்ல அப்டின்னா ஒரு 4 தடவ இந்த மாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டன் இந்த மாரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம கையில ஊசி குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மாதிரி பார்த்து பொறுமையா நீங்க ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து லேட்டரா உங்களுக்கு நல்லபடியா பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துரும். நீங்களும் இந்த மாரி பட்டன் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி இந்த பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போறோம். இந்த மாரி நீங்க 2 பக்கமுமே 4 தடவ போட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த பட்டன் வந்து சீக்கிரமா வெளில வராது. அந்து போவாது. இப்போ பின்னாடி நம்ம பட்டன் ஸ்டிச் முடிச்சாச்சு. பின்னாடி வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நாட் போட்டுக்கிறேன். இந்த மாரி நீங்களும் ஊசிய இன்சர்ட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் இந்த மாரி நம்ம நாட் போட்டுக்கிறோம். 3 சுத்து சுத்தி இந்த மாதிரி நீங்க நாட் போட்டு எடுத்துக்கோங்க. டைட்டா இருக்கிறதுக்காக நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ அந்த நூல கொஞ்சம் விட்டுட்டு நீங்க சிசரால கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஊசிய. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆயிருச்சு. பாருங்க நம்மளுக்கு பட்டன் நம்ம அழகா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஒரு குர்த்தியை கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ அழகா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தையல் இசை சேனலை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.